இது ஒண்ணு எடுக்கிறேன். முஸ்தரி மேம், இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படியே சார். எடுக்கிறேன். இந்த வார்த்தையை அப்படியே எடுக்கிறேன். லேட் நீங்க ஒய் ஃபுல்லா படிங்க. முஸ்தாரி மேமுக்கு மட்டும்தான். நீங்க இதை எப்படி சொல்ல அப்படியே கோத்துக்கிட்டு சொல்லுங்க, கரெக்டா வருதான்னு பாப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் செப்பரேட்டா சொல்லிக்கோ சார், தனித்தனியா இல்ல சேர்த்து சொல்லுவா? இது இப்படிதான் வந்து ஒரு இருக்கு நம்ம தமிழ் மொழியில. இதை வந்து மாறி இருக்குது, இத கரெக்ட் பண்ணணுமா நானு? ஆமா, கரெக்ட் பண்ணணும். ஒய் ஆர் யூ லேட்? என்ன அருமையா சொன்னீங்க பாருங்க. இந்த மாதிரி சின்ன வேர்டெல்லாம் ஈஸியா வருது சார். அந்த சின்ன வேர்டை வச்சுதான் பெருசு. அந்த சின்ன மீன் வச்சுதான் பெரிய மீன் பிடிக்க போகிறோம். ஆனா இந்த சின்ன வேர்டெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் சின்னதெல்லாம் கிடையாது. பாருங்க எவ்வளவு பண்ண போறீங்க, நீங்களே பண்ண போறீங்க பாருங்க. நீங்க சொன்னது சின்ன விஷயம் கிடையாது. நீங்க சொன்னது அற்புதமான ஒரு விஷயம். இப்ப சொல்லுங்க. நல்லா பாருங்க, கேள்விக்குறி இருக்கு. கேள்விக்குறி இருக்குது. நல்லா பாருங்க. அதெல்லாம் சொல்ல முடியும், உங்களால முடியும். ஆரம்பிச்சா போதும். ஆரம்பிங்க. தப்பா போனா பரவாயில்ல, பரவாயில்ல. எப்படி ஆரம்பிப்பீங்க? கொஸ்டின் மார்க் இருக்கு. ரைட். இப்ப இருங்க, இன்னொன்னு பாத்துக்கலாம். இங்க போடுவோம். இந்த நம்பரை விட்டுருக்கு. நம்பரை பத்தி ஒரி பண்ண வேணாம். அது கேள்வியா கேட்டிருக்கோம். நீங்க வந்து கேள்வி ஃபர்ஸ்ட் பதில கொண்டு வாங்க, அப்புறம் கேள்வியை கொண்டு வாங்க. இப்படி பார்க்கலாமா? இங்க பாருங்க. இந்த ஒரு இது பாருங்க, எப்படி கொண்டு வருவீங்க? ஐ எங்க? எது இதுவா? ஐ இல்ல டு ஐ இது क्वेश्चनனா இது ஆன்சரா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन இல்ல, டு. இது டாட் தான். டாட் தான் இருக்கு. டு வந்தா ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொன்னீங்களா சார் ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல Do இல்ல not இல்ல. know his name. இன்னொரு வாட்டி மாத்தி. சொல்லுங்க. I do not know his name. ஆமா, மாத்திக்க. அவ்வளவுதான். I do not know his name. ஏன்னா டாட் இருக்கு. Do you know? Fourth one, do you know the answer? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, டூ வெளில எடுக்கணும். ஏன்னா கேள்விக்குறி இருக்கு. Do you know the answer? Yeah. Do you know the answer? Do you know the Does answer? anyone help to me? இன்னொரு வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும். கேர்ஃபுல்லா பண்ணும் அது. முசாரி மேம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. முசாரி மேம் டோன்ட் வரி, ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்லோவா பண்ணும். பாலாஜி சார் ஸ்லோவா பண்ணணும். நீங்க ஃபாஸ்டா போனீங்கன்னா தப்பாயிடும். Is there anyone அருமையா சொன்னாரு பாருங்க. இஸ் வெளில எடுக்கிறோம். இஸ் வெளில எடுக்கிறோம். இஸ் Anyone help to me? நல்லா பாருங்க. நோ நோ நோ. எனிவன்? இஸ் தேர் எனிவன் டு ஹெல்ப் மீ? அவா அருமை. இஸ் தேர் எனிவன் டு ஹெல்ப் மீ? நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. டைம் எடுத்துங்க, டைம் எடுத்துங்க, டைம் எடுத்துங்க. அவசரப்பட வேணாம். இஸ் தேர் எனிவன் டு ஹெல்ப் மீ? தேர் இஸ் சம்ஒன் டு ஹெல்ப் மீ. பாருங்க, இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். இன்னையோட முடிய போறது இல்ல. இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒவ்வொரு கிளாஸையும் இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். பேசுவோம், எழுதுவோம், கேட்போம். சரிங்களா? அது பார்க்கணும். சிவஜீவி மேம் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொஞ்சம் ஸ்லோவா செய்யறதுக்கு. தூக்கன்றது. மதர் குக் மை நம்பர் 7 ஈஸியா சொல்லலாம். My mother cook is very great. இல்லையே இல்லையே இல்லையே. My mother is a cook. My mother is cook is. இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. My mother is a great cook. இதுதான் இங்கிலீஷ் இங்க வந்து நிக்குது பாருங்க. இங்கிலீஷ் வந்து நிக்குது பாருங்க. நம்மள பாடா படுத்துறதுக்குன்னே ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த குக்கு இருக்கு இல்லையா? இங்க குக்கு இருக்குல்ல, இந்த குக்கு வந்து சமைக்கிறது இல்ல, சமைக்கிறவரு குக்கு. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப பாருங்க, இங்க போங்க. குக் சமைக்கிறேன், குக் சமைத்தேன். எல்லாம் கவனிங்க. சமைத்து, சமைத்து கொண்டு, சமைக்கிறது. இப்ப பாருங்க, குக் சமையக்காரரு. பாருங்க, சமையக்காரரு. நல்லா பாருங்க. குக்கிங் சமைத்தல். வா, இந்த குக்கை தான் இங்க வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த குக்கை முசாரி மேம் என்ன பண்ணாங்க? இங்க வேர்ப உள்ள போட பாக்குறாங்க இல்லையா? வேர்ப உள்ள போட பார்த்தாங்க இல்லைங்களா முசாரி மேம்? கரெக்ட் சார்.
ஆனா நவுன் உள்ள போடணும். அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேங்க. பக்காவான எக்ஸாம்பிள். இப்ப பாருங்க, என்னுடைய அம்மா மிகப்பெரிய சமயக்கார அம்மா. நல்லா சமைப்பாங்க. எங்க அம்மா வந்து அவ்வளவு சூப்பரா சமைப்பாங்க. அப்படி சமைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. பாருங்க, மை மதர் இஸ் a கிரேட் குக். இப்ப போய் இந்த இடத்துல குக்கு நீங்க போட்டு வேற எங்கேயுமே போட முடியாது. ஏன்? மை மதர்னு போட்டா குக்ஸ் தானே வரும். இல்லைங்களா மேம்? தாட்சாணி மேம், ஆமா. மை மதர்னு போட்டா குக்ஸ் தானே வரப்போகுது. குக்குன்னு வராது. Yes. அப்ப என்ன உடனே மைண்ட்ல என்ன தோணும்? குக்ஸ் வரல, அவன் குக் போட்டிருக்கான், ஸ்ட்ரைட்டா நவுன்ல தூக்கி போடுவோம். அப்ப கிரேட் இருக்கு, அருமையா. ஏ கிரேட் குக், அருமையா வந்துச்சு பாரு. டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. So is என்ன mean பண்றது? இருக்கா எங்க அம்மா குக்கா இருக்கான் இருக்கிறான். ரொம்ப உயர்ந்த சமையல்காரங்களாக இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா குக் பண்ணுவாங்க அம்மா அப்படின்னு இருக்கிறார்கள். இதுதான் கவனிங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த இதுதான் வந்து உயிர் நாடிங்க. ஆங்கிலத்தோட உயிர் நாடிய அந்த இசுதான். நான் எடுத்து விடுறேன். இதோட உயிர் நாடி இதானுங்க. அந்த இடத்துல இருக்கிறார். இதுல வந்து வாசன் நீங்க போட்டீங்கன்னா அது வேற. அம்மா உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய மீனிங். அதனாலதான் சொல்றேன், அது உயிர் நாடி. உயிர் இருக்கிறதுக்கே இசுதான். வாசன் போட்டா உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிருக்கே அது வந்து அந்த வாக்கியத்தை உயிர்ப்பிக்கிறதே அந்த வார்த்தை தான். இந்த இசு வாசு அந்த 24 வார்த்தையில வர்றது. வெரி குட். இது பாருங்க, கஷ்டமானதுன்னா விட்டுருங்க, கொஞ்சம் ஈஸியானதை பார்க்கலாம். இதுல இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இது எப்படி கொண்டு வர்றீங்கன்னு பாருங்க. நல்லா பாருங்க, நீங்க 2-3 வாட்டி பார்க்கணும். ஜிவி பிரியா மேம் இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். Is it breakfast important? இல்ல, இப்ப இல்லையா, கேள்விக்குறியே இல்லையே. கொஸ்டின் கேள்விக்குறியே இல்லையா? Breakfast is இல்லையே. இந்த இட்டெல்லாம் வருது, ரொம்ப இட்டெல்லாம் வர்றப்ப நீங்க நிறைய யோசிக்கலாம் அதுல. பாலாஜி சார் அப்படியே ட்ரை பண்ணுங்க. எப்படி ஓபன் பண்ணுவீங்க? It is important to eat breakfast. ஐயா, அருமையா அடிச்சு உடைக்கிறாரு பாருங்க. அவ்வளவுதான் வேணும் உனக்கு. அவ்வளவுதான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். பாருங்க, ஒண்ணும் இல்ல, இது ஈஸி தான். இது மாதிரி ஒரு 100-150 எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். இட் இஸ் important To to eat breakfast. breakfast. இங்க பாருங்க, இந்த இசு தான் இங்க முக்கியமானது இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈட் இருக்குதே, அதுவும் சாப்பிடுறது, அதுவும் வகுப்பாச்சா. ஆனா டூ இருக்கு பாத்தீங்களா, இந்த டூ முன்னாடி போட்டு அந்த டூ இருக்கிறதுனால ஈட் இங்க வந்துடும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அருமையா பாலாஜி சார் சொன்னார். அந்த இடிசி எப்படி ஆரம்பிக்கணும், அந்த 7 வார்த்தைகள் என்ன சொல்லணும்? ஐ, தி, யூ, ஹி, ஷி, இட், தே. எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா இந்த 7 வார்த்தையில ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இத கொண்டு வருவோம். ஈஸியா ராஜ்காந்தி சார் அப்படியே எப்படி கொண்டு வருவீங்க பாருங்க. We can carry laptop easily. Wow. we can carry easily. அவ்வளவுதான் நமக்கு வேணும். ரொம்ப சிம்பிளா தான். இங்க பாருங்க, அதே மாதிரி கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். இந்த இது மெட்டல் யூஸ்ஃபுல் இஸ் கேஸ் ஸ்டீல் வெரி டாட். metal is very useful. Very useful is இல்ல, நீங்க வெரி அப்படியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பிக்க முடியாது. நீங்க நவுன்ல தானே ஆரம்பிப்பீங்க. இங்கிலீஷ பொறுத்தவரை அதானே. metal very useful. சொல்லுங்க. Steel is very useful என்ன metal. அடி அடிக்கிறாங்க பாருங்க, அங்க பாருங்க. அவ்வளவுதான். Steel is very Is useful metal. very Very useful metal. அவ்வளவுதான். அப்படியே ஸ்லோ பண்ணீங்க. எழுதிங்க. Very useful metal. டாட்டா வைக்கிறேன். டாட்டா அங்க வைக்கிறேன். அது மிகவும் பயனுள்ள உலோகமாக எஃகு இருக்கிறது. வா,
மிகவும் பயனுள்ள. இப்ப இந்த இருக்கிறத பாருங்க, நச்சுன்னு வந்து உட்காருது பாருங்க. எகைன் இது உதாசீனப்படுத்த வேண்டாம், அப்படியே அருமையா கொண்டு வரணும். நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். வீட்டுக்கு போகணும், உன்னிப்பா கவனிச்சு அதை ஸ்கிரிப்டா எழுதி ஆடியோ கட் பண்ணி நீங்க அனுப்பணும். நீங்க 6 மாசம் ஆனாலும் திருப்பி உங்க ஒர்க்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கே நீங்க ரிவைஸ் பண்ண பண்ண பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க ரிவைஸ் பண்ண பண்ண வந்துரும். பாலாஜி சார் எல்லாம் பிரமாதமா சொல்றாரு. அவருக்கு வந்து பேசிக்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா செட் ஆயிருக்கு. அவர் ஜஸ்ட் ஒர்க் பண்ணா போதும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பாலாஜி சார் ட்ரை பண்ணுவோமா? இந்த இது milk is the complete food. The milk is the complete. ஒரே ஒரு தேதனை வந்துருக்கு. The milk is ஒரு தேதான் போடணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? milk is மில்க். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. milk is the complete food. அருமை அருமை அருமை. Milk is the complete food. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படி கொண்டு ஒரு 100-150 வாக்கியத்தை போட்டு உடைச்சு எடுத்தோம்னா முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். அது எங்க வராம எங்க ஓடிப்பட போகுது. ஓகே, டைம் எடுத்துங்க, எழுதிக்கிங்க. நீங்க அது அப்படியே அப்படியே கேப்சர் பண்ணுங்க சார். அது தமிழ்ல மீனிங் சொல்லுங்க சார் கொஞ்சம். மில்க் இஸ் கம்ப்ளீட் ஃபுட்னா பால் வந்து அது பால் வந்து ஒரு முழுமையான உணவாக இருக்கிறது. அந்த தமிழ் தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. எதை முன்னாடி தெரியல. இப்ப என்னன்னா நீங்க எழுதுங்க. தமிழை பொறுத்தவரை நீங்க மாத்தி சொன்னாலும் உங்களுக்கு வந்துடும். ஆனா இங்கிலீஷ் மாத்தி சொன்னா வராது. அதுதாங்க. இப்ப நீங்க தமிழ்ல வந்து பால் முழுமையான உணவாக இருக்கிறது, முழுமையான உணவு பால் அப்படின்னாலும் கரெக்ட் தான். பால் முழுமையான உணவு பால் அப்படின்னாலும் கரெக்ட். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி யூஸ் பண்ணவே முடியாது. மில்க் இஸ் த கம்ப்ளீட் ஃபுட் தான். அவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். அப்படியே ஆணி அடிச்சா மாதிரி அங்க போய் உறைஞ்சு போயிடும். நீங்க மாத்திட முடியாது. அதனாலதான் இங்கிலீஷ் வந்து கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். என்ன பண்ணும்? இந்த நவுனு மில்க்ங்கிற பெயர்ச்சொல்ல ஃபர்ஸ்ட் கொண்டாந்து இறக்குறோம். இஸ்ங்கிற மிகப்பெரிய வேர்பை வந்து உள்ள கொண்டு போறோம். அதுக்கப்புறம் அதோட பண்பை பத்தி இங்க சொல்றோம். இந்த ஹீ இஸ் ஆங்கிரினா அவன் கோபமாக இருக்கிறான். அது மாதிரி மில்க் வந்து ஒரு முழுவதுமான உணவாக இருக்கிறது. என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க. என்ன கம்ப்ளீட் ஃபுட். என்ன மாதிரி ஃபுட்? கம்ப்ளீட் ஃபுட், முழுமையான. இங்க திருப்பி போங்களேன். இங்க பாருங்க கம்ப்ளீட், முடிக்கிறேன். ரைட், கம்ப்ளீட்டட், முடித்தேன், முடித்து. சோ கம்ப்ளீட். இப்ப வந்து கம்ப்ளீட்டிங், முடித்து கொண்டு. கம்ப்ளீட்ஸ், முடிக்கிறது. இங்க பாருங்க கம்ப்ளீஷன், முடித்தல். இங்க பாருங்க என்ன ஃபுட்டு? கம்ப்ளீட் ஃபுட்டு. இங்க பாருங்க, இங்க வந்து 7வது பொசிஷன்ல உட்காருது பாருங்க. என்ன மாதிரி ஃபுட்டு? முழுமையான ஃபுட்டு. சோ ஃபுட்டுங்கிற பெயர் சொல்லோட பண்பு குறிக்கிறதுனால பெயர் உரி சொல்ல அது மாறுது. கம்ப்ளீட் ஃபுட், முழுவதும். இங்க பாருங்க முடிக்கிறது. கம்ப்ளீட்னா இந்த இடத்துல முழுவதுமாக. கம்ப்ளீட்லி போடுங்க. முழுவதுமான போடுங்க. நம்பர் 8. இந்த கம்ப்ளீட் வேற, இந்த கம்ப்ளீட் வேற. நம்ம கம்ப்ளீட் ஃபுட்ல பார்த்தது இந்த கம்ப்ளீட்டை நம்ம பார்க்கல. அற்புதமான ஒரு இது நோட் மட்டும் இப்ப பண்ணிக்கிங்க. நம்ம திருப்பி கொண்டு வருவோம். அந்த பார்ட்டை திருப்பி கொண்டு வர போறோம். ஆல்ரைட், சூப்பரானது ராஜ்காந்தி சார். அப்படியே இதை அடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். Richard goes to office by his car. அவ்வளவுதான். இதுதான் பேசிக். இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் கட்டலாம். நீங்க என்ன வேணாலும். ரிச்சர்ட் கோஸ் பாருங்க. went gone, going goes. ரிச்சர்ட் கோஸ் எங்க போறாரு? to his office by car. அருமையான ஒரு விஷயம். டாட் வச்சிருங்க. ஸ்லோவா பண்ணுங்க. எழுதிக்கணும், நோட் பண்ணி. நீங்க எழுதுறப்ப அவ்வளவு மைண்ட்ல ஒர்க் ஆகும். மைண்ட்ல போய் உட்காரும். ஆறுமுகசாமி சார் எழுதணும், படிக்கணும், கேட்கணும். இதெல்லாம் பண்றப்ப பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து எழுதணும், படிக்கணும், கேட்கணும். இது பண்றப்ப நல்லா பாருங்களேன். ஒரு 1000 படம் இங்கிலீஷ் ஹாலிவுட் படம் பாக்குறோம்னு வச்சுங்க. ஆறுமுகசாமி ஒரு 1000 படம் பாக்குறோம். டெய்லி 3 படம் ஒரு வருஷம். என்ன ஆகும்? கதறிடாது. அப்படியே எல்லா இங்கிலீஷ் அது அப்படியே வந்துடும். அந்த வார்த்தையெல்லாம் வந்துடும். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? ஒன்லி லிசன் தான் பண்ணிருப்பீங்க. அந்த சீன் வரும்.
அந்த லெசன் பண்ணுங்க. என்ன மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மொழியை பொறுத்தவரை அதான். நீங்க பேசலாம், படிக்கலாம். நீங்க பேசணுங்கிறது கடைசியா வச்சுக்கிட்டா கூட அதுக்கு முன்னாடி சிலது இருக்கு. பாருங்க, எவ்வளவு பாருங்க. தெலுங்கு படம் ஒரு 1000 படம் பார்த்தோம்னா என்ன ஆகுங்க? அந்த எல்லா தெலுங்கு வார்த்தையும் எல்லாம் வந்துடும் நமக்கு. 1000 மலையாள படம் எல்லாம் வந்துடும். அந்த லாங்குவேஜே வந்துடும். ஆனா விடாம பண்ணணும், விடாம பண்ணணும். ஒரு வருஷமா ப்ராஜெக்ட் போட்டு அடிங்க, முடிச்சு தூக்கி போடுங்க, முடிஞ்சது. இப்ப பாருங்க. ரைட். ஜிவி பிரியா மேம் இது சொல்லுங்க. Yes, sir. இது சொல்லுங்க. Nice with. Don't play. Do அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. Do not play அப்படியே சொல்லுங்க, அப்படியே. Do not play With knife. கத்தியோட விளையாடாதே. With knives, கத்திகளோட. knives, ஓகே. கத்திகளோட. அருமை. எழுதிக்கிங்க. கத்திகளுடன் விளையாடாதே. ஆமா, கத்தி பக்கமே போயிடாத. சோ நீங்க do not play with knife அப்படின்னாலும் அது ஓகே தான். அது கத்திகள்னு போடுற இந்த இஎஸ் பிஎஸ் தூக்குங்க. எஃப்இ நைஃப். அது ஒரு நைஃப் அப்படிங்க. நான் எகைன் நீங்க இதை வச்சு கொண்டு வரலாம். பட் அடிப்படையில இந்த டென்ஸ் பக்காவா தெரிஞ்சுக்கணும். நம்ம இது வரல எடுத்தது எல்லாமே தெரியறப்ப ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவீங்க. பாத்தீங்க இந்த வித் ப்ரிப்போசிஷன் இந்த 6 வார்த்தை போட்டோம்ல, வருது பாத்தீங்களா? எங்கெல்லாம் வருது பாருங்க. இங்க பாருங்க, இந்த 6 வார்த்தை போடுது. ஒரு கலர் அடிச்சிடலாமா? அந்த 6 வார்த்தைக்கு ஒரு ஸ்பெஷல் கலர் கொடுத்துருவோமா? ப்ரப்போசிஷன்னா இந்த கலர் தான் கொடுத்துடலாமா? இந்த டூ வராது. இந்த டூ வந்து அந்த கலருக்கு வராது, தெரியுதுங்களா? இந்த டூக்கு அப்புறம் வினைச்சொல் இருந்ததுன்னா அது கோபம் போயிடும். இந்த டூக்கு அப்புறம் நவுன் இருக்கணும். அது என்னங்கிறத சொல்றேன். டோன்ட் வரி. பெயர் சொல், இதுக்கு அப்புறம் பெயர் சொல் இருந்தாக்காதான் இந்த கலரு. நல்லா பாத்துங்க. இந்த டூ வந்து நம்மள ஏமாத்திடும், கொஞ்சம் அசந்தா ஏமாத்திடும். அது அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம். டூ மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. டூ ரெட்டை வேடம் புரியும். டூக்கு அப்புறம் வேர்பு வரலாம். வந்தாக்கா அது வேர்போட பகுதியா மாறிடும். டூக்கு அப்புறம் நவுன் வந்ததுன்னா அது ப்ரப்போசிஷனா இருக்கும். ஸோ அதை நம்மளை ஏமாத்தும், நம்ம பார்த்துக்கலாம். அது ஏமாத்தாம எப்படி தப்பிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த கலர் அடிச்சிருக்கேன். இந்த கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டூ ஈட் இருக்கு இல்லையா, ரெட்ல போட்டுருவா. அங்க வரல பாருங்க. அங்க இந்த கலர் வரல. இந்த கலர் பேர் என்ன சொல்லுவீங்களோ சொல்லி வச்சுங்க. இது பிங்க் கலர்னு சொல்லுவீங்கன்னா பிங்க் லெவல்ல பாருங்க. அது பாத்துக்கலாம். ஒன்னொன்னா கொண்டு போவோம். I am feeling very happy today. அவ்வளவுதான். I am feeling இதுல பாருங்க. I am feeling very happy today. இந்த டுடே முன்னுக்கு பின்ன போடலாம். டுடே ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி போட்டா கம்மா வந்ததுன்னு வச்சுங்க. இந்த கம்மா வரலன்னா இந்த டுடேவே கடைசியா இறக்கி விட்டு நான் நல்ல சந்தோஷமாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. ரைட். சோ இதை கொண்டு போவோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோம். இது பாருங்க, இங்க பாருங்க. Everyone must love their country. தேர்னு சொல்லக்கூடாது, தேர்னு சொல்லிக்கங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல ரெண்டுத்தையும் ஒரே மாதிரிதான் உச்சரிக்கணும். தேர் இதுவும் தேர். நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம்னா அது வித்தியாசப்படுத்துறதுக்கு அப்படி பண்ணுவோம். பட் ஆங்கிலேயர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா போடுவாங்க. ஹோமோஃபோன்னு நல்லா அருமையா ஆன்சர் பண்ணாங்க. எவ்ரிஒன். This is piano, sir. யாரோட பியானோ? Whose piano this is? ஆஹா, தப்பாயிடுச்சு. Who is this piano? இல்ல, எப்படி ஆரம்பிப்போமா? ஹூஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமா? Whose piano? Who is this piano? Who is this, sir? Whose piano? ஹூஸ் பியானோ தான். Whose piano this is? இல்ல, Is this? is this. Whose piano is this? கேள்விக்குறி பாருங்க. கேள்விக்குறி. No, sir.
பரவாயில்ல, இது கொஞ்சம் புரியலனாலும் கொஞ்சம் புரிஞ்சாலே போதும் நமக்கு. My அடுத்த கிளாஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு உள்ள கிளாஸ் father is a doctor. மை டாக்டர் மை Father is My father is a doctor. ஃபாதர் இஸ் டாக்டர். My father is a doctor. சூப்பர். டாட் வச்சிருங்க. இங்க பாருங்க.